அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மங்களூர் கோவில், அது ஒரு அதிசய கோயில். நிச்சயமாக அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக மாற்றம் வரும். நான் 100% சொல்கிறேன். மூணாவது வந்து கர்ம யோகினின்னு ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்லிடுறேன். செகண்ட் ஆனுவல் ப்ரோக்ராம். டேட் வந்து 25/7/2026 காலையில் 8:45 சாயந்தரம் 5:15 வரைக்கும் 3000 படித்த பெண்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு வரப்போகிறாங்க. எங்கே நடைபெற போகுதுன்னா விவேகானந்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், சங்ககிரி கேம்பஸ். அந்த ஆடிட்டோரியம் கெப்பாசிட்டி 3000 பேர். அங்கே வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஸ்டேயிங் ஃபெசிலிட்டிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இனாகரல் செஷன் வந்து ஒன்று உண்டு. அது போக நிறைய பேரலல் செஷன்ஸ்லாம் நடக்கும். இதில் வந்து ஐஐடியோட டைரக்டர் திரு டாக்டர் காமகோட்டி அவர்கள் வந்து இனாகரேட் பண்ணுறாங்க. திருமதி ஜெயந்தி ரவி ஐஏஎஸ் குஜராத் கேடர், அவங்க வந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மிசைன் விமன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில், அங்கே டெசி தாமஸ் அவங்க இதில் வந்து பங்கேற்கிறாங்க. டாக்டர் பாரதி ஹரிசங்கர், வைஸ் சான்சலர் அவினாஷ் லிங்கம் யூனிவர்சிட்டி, அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி மேடம் அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்புறம் இது போக டாக்டர் பத்மா, ஜெயந்தி ஐயங்கார், ஸ்ரீமதி ஹேமா மாலினி, ப்ளஸ் வந்து நிறைய சுவாமினிகள், நிறைய பேர் பங்கேற்கிறாங்க. இதில் அநேகமாக வந்து நம்மளுடைய நிதியமைச்சர் பங்கேற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெண்கள் வந்து படித்தவர்கள் இந்த விழாவில் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னால் 98 403 94 600 9840394600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஸ்பெஷல் அன்னதானம் நாங்கள் பண்ண போகிறோம். அது எங்கன்னா வந்து நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டம் ஒதியத்தூர் அறுபடை முருகன் கோவில் தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் 3ஆம் செவ்வாய்க்கிழமையும் அன்னப்பிரசாதம் நடைபெற உள்ளது. 30/6/2026 செவ்வாய்க்கிழமை. இடம் ஓதியத்தூர் அறுபடை முருகன் கோயில் வளாகம். சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இதுக்கு ஏதாவது தொடர்பு கொள்ளணும்னா 93 452 73 429 9345273429 76158 56789 76 158 56 789 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு ஜென்ரல் விஷயம் வந்து நாமக்கல் சொல்லிட்டேன். அதே போல் திருப்புல்லானி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஜூலை 14 அமாவாசை தர்ப்பணம் வந்து பெரிய அளவில் அது வந்து விஸ்தீர்ணம் பண்ண போகிறோம். அந்த வகையில் இந்த முறை திருப்புல்லானியில் ஜூலை 14 அன்று அந்த அமாவாசை தர்ப்பணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். இஷ்டம் உள்ளவர்கள் 98 403 94 600 9840394600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளும். 1. நம்பர் 2 வந்து மணி ஒர்க் ஷாப் கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஒரு ஆக்சுவலாக ஃப்ரைடே மதியானத்துலேருந்து சாட்டர்டே சாயந்தரம் வரைக்கும் அந்த கிளாஸ் இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி சாப்பிட்டு அங்கே தான் அந்த வகுப்பு. அதுக்கு வந்து எலிஜிபிள் பீப்புள் அப்படின்னும் போது நான் ஜூலை 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை 10க்குள்ளே இன்டர்வியூ முடிச்சுட்டு ஜூலை 15லேருந்து 20க்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளனாலும் நாளும் தேன் வேணும், சுத்தமான நெய் வேணும் அப்படின்னா கூட நெய் இப்போ நாங்கள் பண்ணல, நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அது அந்த பசுமாடுகள், நாட்டு பசுமாடுகள் எங்கே சாப்பிடுதுன்றது ரொம்ப முக்கியம். வெறுமனை வீட்டில் போடுற தீவனத்தை வச்சு இல்லை, அது காடுகளை அலைஞ்சு காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்களை சாப்பிடும்போது தான் அந்த நெய்க்கு ஒரு மகத்துவம் உண்டு, நெய்க்கு மருத்துவ குணம் உண்டு. ஸோ அந்த வகையில் சுத்தமான மிக மிக சுத்தமான அப்சல்யூட் பரிசுத்தமான தேனும் அருமையான நாட்டு மாட்டு நெய்யும் உங்களுக்கு வேணும். அதே போல் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவையில் நான் சேரணும் அப்படின்னாலும் 98 403 94 600 9840394600 இது சேர்ந்து நம்ம இன்னும் கட்சியாக ஒன்றும் பண்ண போகல. நம்ம வந்து இன்னும் அன்னதானத்தை விஸ்தீர்ணம் பண்ணணும். அதுக்காக அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த கமெண்ட் பார்த்தேன். நான் அதை வந்து விட்டுட்டேன் அந்த கமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து மாதிரி
தலித் மக்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு, அதில் உங்களுக்கு என்ன சிரமம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதில் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. எனக்கு வந்து அவர் தலித் நான் எந்த ஜாதியும் பார்க்கல, மதமும் பார்க்கலன்னும் போது தலித் மக்களுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிற மாதிரி மற்ற மக்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதாவது அரசியல் புதுசாக சில செய்திகள் வந்தாலும் திரு விஜய் அவர்கள் வந்து நல்ல நிர்வாகத்தை முன்னெடுக்கணும்னு ஆசைப்படுறார். அதிலும் குறிப்பாக அவருடைய ஆலோசகர் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, திரு நிர்மல்குமார், 2 பேருமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஆளாகும். கட்சிக்கு வந்து இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதான் தகவல். என்ன அந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபர்தராக கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் திமுக பண்ண அதே தப்பை பண்ணக்கூடாது. அவங்க வந்து அவங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், கட்சி உறுப்பினர்கள்லாம் தகராறு பண்ணும்போது, பிரச்சனை பண்ணும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது பண்ணாமல் நம்ம கட்சிக்காரங்க தப்பு பண்ணாலும் மாமூல் கேட்டாலும் உடனே கட்சி விட்டு நீக்கி ஒரு நடவடிக்கை எடுத்தால்தான் பொதுமக்களுக்கு தாவேக்கான ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, ரவுடி பார்ட்டிலன்ற ஒரு இமேஜ் வரும். இது வந்து முதலமைச்சர் சீரியஸாக எடுத்துக்கணும். இவர் வந்து நான் வந்து சில இடங்களில் தவறு பண்ணுறாருன்னா தவறு பண்ணுறான்னு தான் சொல்லணும், சில இடங்களில் நல்லது பண்ணுறா நல்லது பண்ணணும்னு சொல்லணும். அந்த வகையில் ஒன்றிய அரசுன்ற வார்த்தை எடுத்துகிட்டு இந்திய அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு இந்திய அரசுன்ற அவர் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. அதுக்கு என்னுடைய முதல் பாராட்டுக்கள். ரெண்டாவது வந்து மத்திய அரசாங்கத்தோடு நிச்சயமாக இவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க. மத்திய அரசாங்கத்தோடும் போராட்டம் பண்ணாமல் மாநில அரசில் எல்லாரையும் மாநில அரசு நடத்தும்போது சிலர்லாம் வந்து ஒரு அரவணைச்சு கொண்டு போகணும். ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த பை எலெக்ஷன் புதுக்கோட்டை, அம்பாசமுத்திரம், திருச்சிராப்பள்ளி, தாராபுரம், பெருந்துறை இந்த பை எலெக்ஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா காங்கிரஸோட சப்போர்ட்டே வேணாம், காங்கிரஸை காட்டி விட்டுட்டு கம்ஃபர்டபுளாக இவங்க பார்ட்டி ரன் பண்ணலாம். ஸோ மக்கள் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியாது. அந்த டைமில் நான் ஷுவராக வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல வேட்பாளர் இருந்தால் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இந்த முறை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்குறீங்க கேட்காது எனக்கு மேட்டர் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து மதிமுக அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிவெடுத்தால அந்த 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ காணாமல் போயிட்டார். 50-50 ஆகிடுச்சு. இன்னொரு எம்எல்ஏ சப்போஸ் அவர் வைகோ அவர்கள் பேச்சை கேட்டு ரிசைன் பண்ணார்னா அங்கே மதிமுக இதோட தொடை தெரியப்படும் நம்புகிறேன். அந்த நாள் தான் நான் வெகு ஆவலோடு காத்திருக்கின்றேன். ஒரு நல்ல தமிழ் மகனாக அவர் அந்த நாயுடு ஜாதி அரசியலை முன்னெடுப்பதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். இங்கே வந்து தெலுங்கு பீப்புள், கன்னடா பீப்புளெலாம் யாரும் மாறுபாடே பார்க்கல. ஆனால் அந்த ஜாதி வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் வைகோ அவர்கள். அந்த ஜாதி வெறினா எல்லாருக்கும் பண்ணான்னா அதெல்லாம் கிடையாது. அவருடைய நெருக்கமான சொந்தங்களுக்கு மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். ஸோ அந்த வகையில் வைகோ அவர்கள் தொடை தெரியப்படக்கூடிய அந்த நாளை எல்லோரை விட நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கின்றேன். கடவுள் அனுகிரகம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு சிம்பிளான விஷயம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்கும்போது அதீத செல்லம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கிடச்சிருது. அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த வீட்டில் அப்பா வந்து ரொம்ப வேலைன்னு சுற்றுவார், அம்மா தான் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அம்மா அப்பா கண்டிக்கிறதுல நம்ம பொண்ணு தானே, நம்ம வீட்டில் தானே தூங்குறா, கல்யாணம் ஆகிப்போட்டால் எங்கே தூங்க போகிறா, நம்ம பொண்ணு தானே, இது சின்ன பிள்ளைகள் பண்ணக்கூடிய தப்பு தானே அப்படின்னு வந்து கடந்து போயிடுறாங்க. அந்த ஒழுக்கம் என்பது வந்து நம்ம வீட்டிலேருந்து தான் வரணும். நம்ம பொண்ணாக இருந்தாலும் நம்ம பையனாக இருந்தாலும் அது ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும். நம்ம எந்த பெற்றோருக்கும் கிடையாது. இப்போ சொல்கிற சொக்கலிங்கம் உனக்கு உண்டானா எனக்கு இல்லை, ஆனால் இப்போ இருக்கின்றது. நான் அந்த ஒரு சிஸ்டத்தையே மாற்றிருக்கேன். ஏன்னா நான் மாற ஆரம்பித்த பிறகு என் பொண்ணுக்கும் சில விஷயங்கள் சொல்லி அவளை அதை ஃபாலோ பண்ணுறான். ஸோ நான் இது ஒரு விஷயம் முடிஞ்சப்பறம் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். நான் என்ன பண்ணன்றது அவள் என்ன கேட்டான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து சொல்கிறது ப்ரீ மெச்சூர்டாக இருக்கும், அது நல்ல விஷயமும் இல்லை. அப்போது நான் வந்து ஒரு விஷயத்தை பரிசோதிக்காமல் நான் இன்னொருத்தவங்களை சொல்ல மாட்டேன். ஸோ அது சொன்ன காலங்கள் உண்டு. அப்போ வந்து அறிவிலித்தனமாக முட்டாள்தனமாக நாம் ஏதோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி சொன்ன ஒரு வருடங்கள் உண்டு. நான் என்னை சேஞ்ச் பண்ணிட்டேன். காலம் செல்ல செல்ல என்ன நிறைய இடங்களில் மாற்றிட்டு வரேன். ஓகே, அந்த வகையில் நான் வந்து ஒரு சில விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதை யார் முன் வச்சாங்க, இதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் நான் வந்து கண்கூடாக பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து இந்த ஆண் குழந்தைகள், அதாவது ஒரு கல்யாணம் ஆகுது, இந்த மணமகன் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் விட்டு கொடுத்து போகிறவங்களாம் இருக்காங்க. மணப்பெண்கள் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் விட்டு கொடுத்து போகிறதில்ல.
அதுலேயும் கொஞ்சம் அவங்க கலராக இருந்துட்டாங்க, மாப்பிள்ளை கருப்பாக இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் தான் உலகத்துடைய பெரிய பிரபஞ்ச பேரழகின்னு நினைப்பேன் சில பெண்களுக்கு. நான் இது வந்து ஃபிசிக்கலாக நிறைய இடங்களில் பார்க்குறேன். ஸோ இது போல் இடங்களில் வந்து திருமணம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால், திருமணத்துக்கு பிறகு இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு காலேஜுக்கு ஒரு காலேஜ் படித்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகிறாங்க. அது ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி போகிறாங்கன்னா ஒரு 4 நண்பர்கள் இருப்பாங்கல்ல, 2 பெண் நண்பர்கள் இருக்கலாம், 2 ஆண் நண்பர்கள் இருக்கலாம். அப்போ அவங்க கூட பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து அதே விஷயத்தை அவங்க தொடர்றாங்கன்னா அது அந்த கணவர் வந்து வீட்டு குடும்பம் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அது டெக்னிக்கலாக வந்து அது தவறுன்றது அவங்க நினைக்கிறாங்க. அது ஓரளவுக்கு உண்மை, ஓரளவுக்கு தவறு, ஓரளவுக்கு பொய்ன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட பேசிட்டா அவளோட கற்பு போயிடுன்றது வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அட் த சேம் டைம் பெண் பேசுறது சரியா அப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு தான் புத்திசாலித்தனம். ஆனால் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறதில்ல. அதனால் என்னென்னா நிறைய சண்டை சச்சரவுகள் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும். கல்யாணம் 1 மாதம் 2 மாதம் 1 வாரம் 2 வாரத்தில் வந்து டிவோர்ஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. ஒரு நாள் கூட வாழாமல் டிவோர்ஸ் ஆனவங்க இருக்காங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்க இருக்காங்க. டிவோர்ஸ் கிடைச்சவங்க, அது மூலமாக டிவோர்ஸ் கிடைச்சவங்க இருக்காங்க. இதில் வந்து நான் பார்க்குறது வந்து செக்மெண்ட்டாக பார்க்குறேன். இப்போ ஒரு பெண்ணோட சைடில் பார்த்தீங்கன்னா பெண்ணோட அனுமதி இல்லாமல் அந்த திருமணம் நடந்திருக்காது. ஆணோட சைடில் பார்த்தீங்கன்னா ஆணோட அனுமதி இல்லாமல் அந்த திருமணம் நடந்திருக்காது. ஸோ 2 பேரும் சம்மதம் தெரிவித்ததுக்கப்புறம் தான் அந்த திருமணம் நடந்திருக்கணும் போது கல்யாணம் ஆகி ஓரிரு நாள்லேயே ப்ராப்ளம் வருது, இல்லை ஓரிரு மாதத்துலேயே ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் யார் குற்றவாளின்னா பெண்ணும் குற்றவாளி, ஆணும் குற்றவாளி. ஒரு 4 சவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்திய வாழ்க்கை ஒழுங்காக இருந்தது, 4 சவத்துக்குள்ளே தாம்பத்திய வாழ்க்கை ஒழுங்காக இருந்ததுன்னா அவங்களோட எந்த பிரச்சனையும் வெளில வரதில்லை. ஏதோ ஒரு இடத்துல அதில் ஏதோ முன்ன பின்ன அது ஒரு இருக்குது அந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அங்கே ப்ராப்ளம் வந்து பெருசாக வெடிக்குது. இதில் வந்து ரொம்ப குறிப்பாக அந்த நான் எப்போதுமே எல்லாருக்கும் சொல்லுவேன், பெண் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா அந்த பெண் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் என்னென்னா தனக்கு சொந்தம்னா தான் மாமனார் மாமியார், தாம் புருஷன், தான் மாமனார் மாமியார், புருஷனோட பிறந்த அக்கா தங்க அண்ணன் தம்பி தான் சொந்தம்னு நினைக்கணும். என்ன சொல்லிங்க இது முட்டாள்தனமாக பேசுகிறியா, அவள் அப்பாவை மறக்க முடியுமா, அம்மாவை மறக்க முடியுமா, அவள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மறக்க முடியுமான்னா இதெல்லாம் செகண்டரி தான். அந்த மரத்தை எடுத்துக்கி அங்கே வந்து நட்டாச்சு. இனிமேல் மரத்து கூட யாருக்கு அப்புறம் இங்கே இருக்கவங்க யாரும் அங்கே போய் வந்து இங்கே இருக்க இப்போ நான் இருக்கேன், இப்போ என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நான் என் பொண்ணு கூட இருக்க முடியும். அப்போ நானோ என் மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ என்னோட மகனோ என்னுடைய அம்மாவோ இல்லை நாங்கள் போய் அங்கே போய் அவங்க வீட்டில் இருக்க முடியாது. அப்போது அது போல தான். அப்போ நாம் வந்து இங்கே இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், அவள் தான் அங்கே இருக்கணும் போது அப்போ அவளுக்கும் நமக்கும் கேப் ஆகிடுது. அப்படின்னும் போது அங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, தங்கச்சி மரம் இருக்கும், அக்கா மரம் இருக்கும், அதாவது நாத்தனார், இன்லாஸு எல்லாருமே இருப்பாங்க. அண்ணன் பொண்டாட்டி இருக்கும், தம்பி பொண்டாட்டி இருப்பா, சித்தி இருப்பாங்க, அந்த வீட்டில் ஒரு மாமியாருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, மாமியாருக்கு ஒரு அக்கா இருக்கலாம், வயசான பாட்டி இருக்கலாம். இவங்க தான் உறவுகள், இவங்க தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள். ஆனால் இந்த பெண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதான் நான் சொன்னேன் இல்லையா, தான் ஒரு பெரிய பிரபஞ்ச பேரழகின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுப்பாங்க. அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு தவறாக ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மாப்பிள்ளை வீட்டால் வந்து ஏதோ வந்து சுட்டி காட்டப்படுது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த அந்த பெண்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு ஆண்கிட்ட தோக்குறான்னா நோ டைமில் என்னை கை பிடிச்சிருத்தான், என்னை காலை பிடிச்சிருத்தான், என்னை படுக்க கூப்பிட்டான்னு சொல்லிடலாம் வெளியாட்கள். இதே வந்து ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என் கணவர் இம்பார்ட்டண்ட்டு, அவர் ஆண்மை இல்லாதவர், அவர் வந்து வக்கர புத்தி உள்ளவர், அவர் அடிக்கிறார், சாடிஸ்மே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லலாம். ஸோ இந்த சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து கொஞ்சம் எல்லாமே வலுவாக இருக்குன்னு பெண்கள் பக்கம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதுபோல் ஒரு 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 சில இடங்களை நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல அந்த பெண்ணும் ஆணும் என்ன மறந்துடுறாங்கன்னா, இப்போ அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணி போய்ட்றேன். நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உண்டு, ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன இடத்துல அவள் பெண் வந்து அந்த அவளோட ஆண் நண்பன்கிட்ட பேசுகிறாள். கணவர் வீட்டில் பிடிக்கல, அது வார்த்தை தடிக்கின்றது. அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த வீட்டை விட்டு வெளியேறா. கணவன் குடும்பம் அந்த ஒரு நேரத்தில் வந்து இல்லைங்க இது சின்ன சண்டை தான், இதெல்லாம் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் கேட்க மாட்டேன். நான் வந்து தனி கொடுத்துன்னு போனோம், என்னை வந்து என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என் கணவர் வந்து ஒழுங்காக நடத்துக்கல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் அது மாதிரி இடத்துல இது மாதிரி நிறைய இடங்கள் வரும்போது நான் கேட்பேன் அந்த பொண்ணுக்கிட்ட, உன் புருஷன் தண்ணி அடிப்பானே,
வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா, கஞ்சா இருக்கா, ட்ரக்ஸ் இருக்கா, பெண்கள் இருக்கா, அப்புறம் சிகரெட் குடிப்பானா, வேறு ஏதாவது வந்து ஆண்மை குறைவு இருக்கா, அதாவது வந்து ஒரு சாடிஸ்டாக இருக்கானா, சிகரெட் வச்சு சூடு வைக்கிறானா, அதாவது வந்து படுமோசமான செய்கைகள்லாம் உங்கள் கணவர்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார், யார்ட்டையும் பேச மாட்டார். உங்களோட கணவருக்கு அக்கா தங்க இருக்கா, அவங்க எதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? இல்லை, அவங்க ஒன்றும் அவங்க வேலை ஒன்று இருப்பாங்க, எதனா சிரிச்சுப்பாங்க, அவ்வளோதான். அவங்களால எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. மாமனார் எதாவது கைப்பிடிச்சது. என் ஃப்ரெண்டு ஒருத்தி உண்டு, மாமனாரே வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணார், அதோட அவள் இந்த நாட்டை விட்டே வெளில போயிட்டா. அதுபோல் உனக்கு எதாவது பண்ணாங்களா? ஐயோ, மாமனார்லாம் பேச மாட்டார். அவர் காலையிலே போயிடுவார், வெள்ளனே போயிடுவார், நைட்டு எல்லோரும் தூங்கினப்போ தான் வருவார். அவர் வேலைன்னு இருப்பார். உங்கள் மாமியாரால் பிரச்சனையா? அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க மாதிரி டிவி பார்ப்பாங்க, ரிலேட்டிவ் வருவாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. சமைக்கிறது ஏதாவது நீ எல்லாத்துக்கும் சமைச்சு கொட்டணுமா? அதெல்லாம் இல்லை, வேலைக்காரி இருக்காங்க. எல்லாருக்கும் துவச்சி போடணுமா? அதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது. காய்கறி நறுக்கி கொடுக்குமா? அதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? என் கணவர் அமைதி இருக்காரு, என் கணவர் வீட்டில் செலவே பண்ண மாட்டாங்க, சிக்கனமாக இருக்காருன்னா, அந்த கணவர் வீட்டில் சிக்கனமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை யாருக்கு கொண்டு போகிறாங்க? அவங்க வந்து சாப்பாடுல சிக்கனம் இல்லை, வீடுகளில் சிக்கனம் இல்லை, கரண்ட்டு போடக்கூடாதுன்னு சொல்லலை, ஏசி போடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் சிக்கனம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது அது வந்து நாளைக்கு இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பிறக்கிற குழந்தைக்கு தானே வந்து அதை கொண்டு போவாங்க. அவங்களா போகும்போது வந்து என் பாடி போகும்போது கீழே கட்டி விட்ருங்க, அந்த பாடை கீழேன்னு சொல்ல போகிறாங்களே. அந்த பொண்ணுக்கு அந்த அறிவு இல்லை. ரெண்டாவது வந்து ப்ராப்ளம் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து தான் கல்யாணம் ஆனோடனே இப்போ அப்பா அம்மாலாம் செத்துட்டாங்கன்னு நினைக்கணும், அந்த அறிவு அந்த குழந்தை கிடையாது அந்த பொண்ணுக்கு. மூணாவது, அந்த பெண்ணுக்கு வந்து வில்லிகள்லாம் வந்து அவங்க குடும்பத்திலே இருப்பாங்க. நீ அவங்க கூட வாழ்ந்தால் அவங்க லைஃப் முடிஞ்சு போயிடும், அவன் உன்னை கொண்டுடுவான், அவன் ஒரு சைக்கோ, அவன் ஒரு சாடிஸ்ட், இது போல் ஏதோ 4 விஷயம் சொல்லலாம். உனக்கு பிறக்கிற குழந்தை ஒரு ஊனமுற்று பிறக்கும், மென்டலாக பிறக்கும், ஆர்டிஸ்டோட பிறக்கும். இதெல்லாம் வந்து என் காதால் கேட்டிருக்கேன். அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அக்கா தங்கலை அண்ணன் தம்பி சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் யாருமே வந்து வாழணும்னு நினைக்கிறதில்ல, வாழ வைக்கணும்னு நினைக்கிறதில்ல. இல்லை, எனக்கு இன்னொரு சம்பவம் என்னென்னா, நான் ஒரு முறை ஒரு ஃபேமிலியில் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், தெரியாமல் நான் தான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ நான் சொல்கிறேன், சார் அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், எனக்கு அந்த அம்மா அப்பாவை தெரியும், பையனை பொண்ணை தெரியும், ரொம்ப ரொம்ப அமைதியான ஆட்கள், யாருக்கிட்டையும் அந்த தப்பு தண்டாக்க போக மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்ட்டு. உங்கள் பொண்ணு ஒழுங்காக இருப்பாளான்னு கேட்குறேன். அதெல்லாம் இருப்பா அப்படின்ட்டாங்க. கல்யாணம் ஆச்சு, அங்கே ப்ராப்ளம் வருது. அங்கே ப்ராப்ளம் வந்துன்னா அது வேறு மாதிரியான இஷ்யூ, வேறு மாதிரியான ப்ராப்ளம். அந்த பொண்ணு சைடில் 70% தவறு, மாப்பிள்ளை வீட்டில் 30% தப்பு. எனக்கு பொண்ணும் வேண்டப்பட்டவங்க, மாப்பிள்ளையும் வேண்டப்பட்ட, நான் நியூட்ரலாக சொல்கிறேன் இந்த விஷயத்தில். ஆனால் அங்கே என்ன எனக்கு ரொம்ப பெயின்னா, டு த கோர் பெயின்னா, அது இது இப்படிலாம் இருக்காங்கன்றது தான் எனக்கு அந்த எப்படி சொல்கிறது வந்து, அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவள் முன்வைத்த வாதங்கள், மாப்பிள்ளை வீட்டாரை பற்றி, அது வந்து 10 பைசா செல்லா காசு, 10 பைசா பிரோஜனம் இல்லாத விஷயங்கள். அதில் குறிப்பாக எனக்கு அந்த ஓல்ட் டீலில் எனக்கு ரொம்ப பெயின் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய மாப்பிள்ளை வந்து கேமரா போட்டு வாட்ச் பண்ணுறாரு. கேமரா எங்கே இருக்குது? பால்கனியில் இருக்குது. பால்கனியில் போட்டு யாரை வாட்ச் பண்ண போகிறாங்க? பால்கனிலேருந்து பார்த்தா ரோட்டில் போகிறோம் வரோன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச 2-3 வீடுகளில் வீட்டுக்குள்ளேயே வந்து கேமரா போட்டு வாட்ச் பண்ணுற கணவன் மாதிரிலாம் உண்டு. எங்கேயாவது போய் ஒரு 10 செகண்ட் வெளில ரோட்டில் நின்று அப்படி எட்டி பார்த்தா உடனே கணவர் ஃபோன் எடுத்து, ஏன் அங்கே நிற்கிறேன், ஏன் இங்கே நிற்கிறேன், ஏன் இந்த நேரத்துக்கு எதுக்காக நிற்கிறேன், உள்ளே போ, கதவை போட்டுன்னு சொல்கிற கனவெல்லாம் உண்டு. நான் அது போல் வீடுகள்லாம் வாசி பார்த்து கடந்து வந்திருக்கேன். அப்போ இந்த இடத்துல இது ஒரு குற்றமா? இந்த ஒரு கேமரா பால்கனியில் வச்சது குற்றமா? சரி, இதை நம்ம கடந்து போயிடலாம். எனக்கு வந்து காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு உப்புக்கு சப்பான் காரணம் சொல்லி அந்த பெண் வந்து விலகணும்னு ஒரு முற்படுறான்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல நான் வந்து எங்கே அந்த பெயின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, அந்த பையன் தப்பானவன் கிடையாது, அவன் ஒழுக்கமானவன். அவனுக்கு அந்த பெண் வாடன்றதே கிடையாது அவன் லைஃப்பில். அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் காதல் கிடையாது, கத்திரிக்காய் ஒரு புண்ணாக்கு ஒரு பொடலங்காய் கிடையாது. அவனுக்கு ஒரு சிஸ்டர், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் ஒன்றும் அடுத்த வீட்டுக்கு வாழ போகணும், அவங்க அம்மா அப்பா. இந்த இடத்துல பொண்ணு அவங்க ஃபேமிலி, இந்த சைடில் பையன் அவங்க ஃபேமிலி. நான் நியூட்ரலாக சொல்கிறேன்.
அந்த பையனுடைய ஃபேமிலியில் எந்த தவறுமே பண்ணல. நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், நான் நடந்த கேஸில் பொண்ணுடைய சைடில் தவறுகள் இருந்தது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் வந்து குறை சொல்லி யாரையும் வந்து தனித்துலாம் காட்டவில்லை. அந்த பக்கத்தில் நிறைய தவறுகள் உண்டு. நான் வந்து முன்வைத்த வாதம் ஒன்று தான். நீங்கள் எல்லாம் வந்து சண்டை போட்டுங்க, நீ வந்து அவன் கூட போ, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாம் மேட்டர் இல்லை. நாளைக்கு அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, பொண்ணு பார்க்க வரவன் அண்ணன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமாம் பண்ணிட்டாரு. அவர் பொண்டாட்டி எங்கன்னு கேட்பாங்கள்ல, இல்லைங்க டைவர்ஸ்னு சொல்ல முடியுமா? இல்லை வந்து அவர் பிரிஞ்சு அவங்க அப்பா வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்த பொண்ணை யாராவது அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது முன்னு வருவாங்களா? யாரோ ஒருத்தர் ஈகோ, அதாவது அந்த பொண்ணு தப்பாக இருக்கணும், அந்த பையன் தப்பாக இருக்கணும். என்னுடைய பார்வையில் அந்த பையன் தப்பு இல்லை. அப்போ நான் அந்த டிஸ்கஷன் கூட சொல்கிறேன், தப்பே பண்ணாத அந்த பொண்ணு வந்து லைஃப்பை ஏன் வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்க? இது போல் யாராவது பெண்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஒட்டுமொத்த குடும்பமே, அந்த ஊரே பாதிக்கப்படும். தன்னுடைய ஆணவத்தால் வந்து ஒரு தன்னுடைய அகங்காரத்தால், தன்னுடைய திமிரால், தான் என்ற கர்வத்தால் அதுக்கு ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ணுறான்றது வந்து நல்ல விஷயமாக நான் பார்க்கல. தயவுசெய்து இது போன்ற இடங்களில் அந்த 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 பெண்ணாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மாமா மச்சான், பெரியம்மா, சித்தி, தங்கை, எல்லா உறவுகளும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். தயவுசெய்து வந்து உன்னுடைய பாயிண்ட்டை நீ வந்து எல்லாருக்கும் வந்து கம்யூனிகேட் பண்ணி, அந்த நீ வந்து நினைக்கிறதான் நடந்துடும். ஆனால் நீ நினைக்கிறது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி உனக்கு இருந்தாலும், இன்டைரக்ட்லி தப்பே பண்ணாத ஒரு பெண் வந்து ஒரு பாதிக்கப்படுறான்னு போது அதோட பாதிப்போட வலி, பாதிப்போடைய அந்த 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 இம்பேக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சொல்லி மாளாத வார்த்தைகள்லாம் கொண்டு வர முடியாது. அது இப்படி தான் கடவுள் கொடுப்பாருன்னு கிடையாது. அதாவது இப்போ ஒரு மணப்பெண் இருக்கா, அந்த மணப்பெண் தப்பு பண்ணுறா, இல்லை அந்த குடும்பம் வந்து தப்பான ஒரு முடிவு எடுக்குதுன்னா, இதால் ஒரு அன்னோயிங்லி ஒரு பெண் பாதிக்கப்படுறான்னா, மணப்பெண் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தர் கூட ஸ்பேர் அவுட் பண்ண முடியாது. இதை நான் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன். இதே தப்பை அந்த மணப்பெண் இருக்கா, அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, மணமகன் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த மணமகன் பண்ணுற தப்பு, அந்த மணமகனோட குடும்பம் பண்ணுற தப்பு, அந்த இப்போ நான் இந்த பெரிய அக்கா கல்யாணம் ஆகிடுச்சு, தங்கச்சி பிரிஞ்சிருக்கா, அக்கா கல்யாணம் ஆகிடுச்சு, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அக்கா ஏன் இருக்கா, வாழை வெட்டியாக இருக்கா, புருஷன் கூட இல்லை, சண்டை போட்டிருக்கா அப்படின்னாங்கன்னா, இந்த பொண்ணு கட்டத்து பயப்பட, இந்த குடும்பமே ரவுடி குடும்பம், ஒரு வில்லங்கமான குடும்பம் அப்படின்னும் போது, தப்பே பண்ணாத இந்த இடத்துல தங்கச்சி, அந்த கல்யாண பொண்ணோட தங்கச்சி பாதிக்கப்படுறான் போது, அந்த பாதிப்பு எப்படி பெண் வீட்டை முதல்ல பாதிச்சதோ அதே போல் ஆண் வீட்டோடைய மொத்த வர்க்கத்தையுமே பாதிக்கும். இது நடக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. எல்லாரும் வாஸ்து, ஜோசியம், நியூமராலஜி, ஜெம்மாலஜி, அந்த டூர் இந்த டூரு, அப்புறம் வந்து மெடிசின், ஃபிட்னஸ்ஸு, சினிமா, பாலிடிக்ஸு, விஜய், ஸ்டாலின், இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்கிறாங்களே ஒழிய, இந்த காமன் மேனுக்கு டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் பேசலை. மை ரிக்வஸ்ட் வந்து இது எல்லாருமே பேசணும். இது ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். தவறு பண்ணால் நம்ம பொண்ணு நான் தவறு பண்ணுறேன்னா செவிலே அடிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும். நீ வந்து நல்லதோ கெட்டதோ நீ வந்து வாழ்ந்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து இந்த திருப்பூரில் நடந்து பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு செத்து போனாங்க. அந்த ஒரு அழகான ஒரு பொண்ணு, அற்புதமான அந்த பொண்ணு. ஆனால் அதில் வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் குற்றவாளிகள். பணத்துக்கு தானே வந்து பணம் தான் நாங்கள் பேசி, மாப்பிள்ளைக்கு மில் இருக்குது, இது ஸ்டாண்டர்ட் வாடகை இருக்குது, 10 லட்சம் 12 லட்சம் வரும், பெரிய குடும்பம், பெரிய கல்யாணம், பெரிய காரு, இதுதான் அந்த ஏரியாவோட கான்செப்ட். அப்போது அந்த இடத்துல அப்பாவுடைய கௌரவத்துக்கு அந்த பொண்ணு பலியானா. அது வந்து எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை வந்து 24 hours செக்ஸ் லைஃப் இருக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த ப்ராப்ளம் வந்ததாக அந்த பொண்ணு வந்து சொன்னதாக அந்த வீடியோலாம் பார்த்தோம். ரொம்ப கொடுமையான வீடியோ அது. அப்போ இந்த இடத்துல வந்து இது யார், பையன் வேலையே கிடையாது, எவனா பொண்ணு கொடுப்பானா? பையனுக்கு வேலை கிடையாது. அதாவது உண்மையான அம்மா அப்பா பொண்ணை கொடுப்பாங்களா? அவன் வந்து உத்தியோக லட்சணன்றது புருஷ லட்சணம்னு சொல்கிறான். உத்தியோகம் போகிறதான் அழகு புருஷனுக்கு. அந்த உத்தியோகமே இல்லைன்றவனுக்கு வந்து பொண்ணை கொடுக்குறான்னா, அப்போ அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான், எவ்வளோ பெரிய ஸ்டூப்பிடாக இருப்பான். அப்போ அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் அந்த விஷயத்தில். அது வந்து அந்த பேரண்ட்ஸ் பண்ண தான் தப்பு, அந்த பொண்ணோட அப்பா அம்மா பண்ண தான் தப்பு. இந்த இடத்துல இது போன்ற இடங்களில் இது மேலே வந்து பணத்தோட மேட்ச் பண்ணாமல், நகையோட மேட்ச் பண்ணாமல், டவுரின்ற ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணாமல், எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு நல்ல மகளாக வேணும், எனக்கு பையன் வேணும், நல்ல மருமகனாக இல்லாமல் எங்கள் மகனாக வேணும். ஒரு வீட்டில் பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்களே, இந்த ஒரு தாட்டோட
எல்லாருமே சேர்ந்து இருந்து ஒரு வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு வீடியோ பார்த்தேன். பையனும் பொண்ணும், பையனோட அம்மா அப்பா, பொண்ணோட அம்மா அப்பா, பெரியவங்களாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த பையன் சொல்லுவான், எனக்கு சில கண்டிஷன் இருக்குது உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணா. நீங்கள் அதாவது பொண்ணோட அம்மா அப்பா, அந்த பெரியவங்க அப்பா, அந்த அந்த தாத்தா பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து தான் இருக்கணும், நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் பொண்ணுங்க தனியாக பிரிஞ்சுருக்கணும். நம்ம வீடு பெரிய வீடு, 6 பெட்ரூம் இருக்குது, நீங்கள் ஒரு 2 பெட்ரூமில் இருந்துங்க, எல்லோரும் ஒன்றா சமைப்போம், ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா தூங்குவோம், நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது. அதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. அதுபோல் சமுதாய மாற்றம் வரணும், இது போல் வீடியோஸ் நிறைய வரணும். எனக்கெல்லாம் ஆசை, ஒரு ஒரு பொண்ணோ பையனோ இருக்குது அப்படின்னா எல்லாருமே சேர்ந்துருக்கலாமே. ஏன் மாமனார், அதாவது பையன் வந்து பொண்ணு வீட்டோட வாழ்ந்தால் அது தவறு, வீட்டோட மாப்பிள்ளை. அதே மாமனார் வந்து மாமியார் பொண்ணை கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை 2 பேரும் காமனான இடத்துல ஒரு ஒரு சமையல்காரங்க போட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருந்து ஹாப்பியான மூமெண்ட்டு, அந்த பிள்ளைங்களை பேரப்பேத்திகளை கொஞ்சிக்கிட்டு, ஒரு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்கும், இந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு 2 பையன் இருக்கலாம், எல்லாம் லீவுக்கு வருவாங்க, ஒரே பையன் அந்த வீட்டோட இருப்பான், அவங்களுக்கு வந்து மருமகளும் வீட்டோட இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே லீவுக்கு வந்துருப்போம். இந்த வீடு எப்படி இப்போ வருஷம் 16 வீடு மாதிரி இருக்காது. கொஞ்சம் சிந்திப்போம், இதை நோக்கி நம்ம பயணப்படணும். இது அன்பான வேண்டுகோள். இது வந்து சாவு வந்து இந்த தற்கொலை தீர்வாக இருக்க முடியாது, விதண்டாவாத பேச்சுக்கள் தீர்வாக இருக்க முடியாது. சிலருக்கு வந்து தான் லைஃப் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக எல்லாருமே நல்லா இல்லாமல் இருக்கின்ற எண்ணங்கள் கொண்ட ஆட்களையும் நான் பார்க்குறேன். அவங்க நிறைய இடத்துல அந்த வீட்டில் டிசிஷன் எடுக்கின்ற பேரில் அந்த வீடை வந்து என் தலைவர் விஜய் சொன்ன மாதிரி கொலாப்ஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக முடிவெடுத்தேன். நேற்று கூட ஒரு ஒரு ஃபேமிலி பஞ்சாயத்து, ரொம்ப பெயின்ஃபுல்லான பஞ்சாயத்து, நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி முடிவெடுத்தேன். அந்த பையன் வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்க. நேற்று எல்லோரும் சுமூகமாக முடிஞ்சுது. பொண்ணு வீட்டிலேருந்து இல்லை சார், எனக்கே அனுப்ப விருப்பம் இல்லை சார் அந்த வீடு அப்படின்னு சொன்னார். என்னை விட்டுருங்க, நீங்களாச்சு அவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா வந்து அவர் பொண்ணை பார்க்குறாரு, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு எது என்ன ஆகணும்னு பார்க்கல. இதில் வந்து அவர் வந்து அந்த அந்த மனிதர் வந்து எனக்கு நல்லா வேண்டப்பட்டார், ரொம்ப ஐயான்னு பேசுவார், அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே இல்லை. பட் இப்போ நாங்கள் என்ன விஷம் குச்சி சாகணுமா அப்படின்னு நான் அவங்களோட சிஸ்டர் இன்லாக்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. இங்கே யாரும் செத்துட்டா வந்து தீர்வாயிடுமா? ஒரு நாள் பத்திரிகை செய்தி மருந்து குச்சி செத்து போகிறது. ஆனால் மருந்து குச்சி செத்தா கூட அன்னையோட கதை முடிஞ்சிடும். ஆனால் நம்ம வந்து நாம் செய்கிற தவறுகளுக்கு, தவறான முடிவுகளுக்கு, எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு ஒரு குடும்பமே நிரந்தரமாக கண்ணீர் விடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவத்தை நம்ம செய்யலாமா? தமிழர்கள் ஜாதி பெருமை, நாம் வந்து செட்டியார், பிள்ளைமார், ஐயங்கார், அந்த ஜாதி இந்த ஜாதி நம்ம பெருமை பீத்திக்கிறோம்ல. நாம் வந்து இந்த ஜாதி பெருமைலாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த சாதிய சிந்தனைன்றதை ஒரு ஓரமாக விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு சனாதன தர்மம் நம்ம சொல்கிறோம், அந்த தர்மத்துக்கு உட்பட்டு நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா இது போல் கொஞ்சம் மாற்று சிந்தனை, இது போல் தவறான சிந்தனைலாம் வச்சுட்டு மாற்று சிந்தனையுடன் நம்ம தர்மம் சொல்லக்கூடிய வழியில் நம்ம போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இறப்பது வந்து எல்லாத்துக்குமே தீர்வு கிடையாது, ஏன்னா எல்லாருமே இறந்து போகிறோம். ஆனால் யாரையும் சாகடிச்சிட்டு சாவறது எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ நீங்களும் வாழுங்க, அடுத்தவங்களையும் வாழ விடுங்கள். இது அன்பான வேண்டுகோள். நானும் வந்து இனிமேல் லைஃப்பில் நான் ரொம்ப அவைலபிளாக இருக்கனால தான் எல்லோரும் வச்சு என்னை செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து கண்ணீர் மல்க இந்த விஷயம் சொல்கிறேன். 2-3 நாளாக எனக்கு வந்து பெரிய மனப்போராட்டம் இந்த வீடு கட்டுற விஷயத்தில். தேவையில்லாத ஒரு ஒரு வேலை அது. இப்போ சில நாட்களாக வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனை. நான் என்னையே இந்த கவுன்சிலர் வேலை இந்த கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டேன். இதை விட்டு நான் போகிறேன். நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு கிளாஸ்லாம் இருக்குது எனக்கு, அதெல்லாம் முடிக்கணும். நான் முடிச்சுட்டு நான் என்கிட்ட சில தவறுகள் இருக்குது, அந்த தவறை திருத்திட்டு என்னென்ன மெருகேற்றிக்கிட்டு நான் அடுத்த கட்டம் போகணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்காக எதாவது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாயத்து பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணுன்ட்டு நான் வணங்கக்கூடிய எனக்கு பிடித்த ஆண்டாள்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிங்க. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.